இங்க ஒரு ஷார்ப்பான ஊசி நடு ரோட்ல கிடக்குது. அப்ப அந்த பக்கம் ஒரு கார் வர அதோட டயர்ல அந்த ஊசி மாட்டிக்குது. இதனால கார் டயர் பஞ்சராக இவங்க நிப்பாட்டி என்னன்னு பாக்குறாங்க. அங்க அந்த ஊசி இருக்கத பார்த்ததும் ஒருத்தன் அந்த ஊசியை பிடுங்கி எடுக்கிறான். ஊசியை பிடுங்கினதும் அந்த கார் காத்து போன மாதிரி சுருங்கி போயிருது. இவங்க காரை பார்த்து ஷாக் ஆயிட்டு அந்த ஊசி எங்கன்னு தேடுறாங்க. ஊசியோ சுவத்துல போய் மாட்டிருக்கு. இவன் சுவத்துல மாட்டின ஊசியை இழுக்க அந்த பில்டிங்கே காத்து போன மாதிரி உருகி விழுந்துருது. இத பார்த்து பயந்து ரெண்டு பேரும் எனக்கு இந்த ஊசி வேணாம்னு மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. இவங்க சண்டை போடுறத பார்த்து ஒரு போலீஸ் அங்க வர்றாரு. அவர் இவங்க கிட்ட பேசலாம்னு கிட்ட வர அப்ப தெரியாதனமா அந்த ஊசி அவரோட கையிலே குத்திருது. அவர் அந்த ஊசி எடுத்ததும் அவரே சுருங்கி கீழே விழுந்துடுறாரு. இவங்க உடனே பயந்து அந்த ஊசி எடுத்துட்டு போலாம்னு பாக்குறாங்க. அப்ப எத்தாப்புல ஒரு பஸ் ஸ்பீடா வருது. இவன் உடனே ஊசியை நேரா காட்டி அந்த பஸ்ஸே சுருங்க வச்சு தப்பிச்சிடுறான். இவங்க அந்த ஊசி ரொம்ப ஆபத்தானதுன்னு அதை பலூன்ல கட்டி வானத்துல பறக்க விடலாம்னு பாக்குறாங்க. அந்த ஊசியை மெதுவா மேல போக கொஞ்ச தூரத்துல பலூன் வெடிச்சு அந்த ஊசி தரையிலே விழுந்துருது. அப்ப அந்த போலீஸோ கொஞ்சமா காத்தடிச்சு அவரோட உடம்ப வர வைக்கிறாரு. அவர் இவங்க கிட்ட உங்களை அரெஸ்ட் பண்ண போறேன், நீங்க தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்றாரு. உடனே இவங்க பயந்து அந்த ஊசி எடுத்துட்டு ஓடலாம்னு பாக்குறாங்க. பார்த்தா அந்த ஊசி எடுத்ததும் அவங்க சுத்தி உள்ள இடம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிக்குது. இவங்க ரெண்டு பேரும் சாக போறோம்னு கடைசியா ஒருக்கா ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்ப மொத்த பூமியுமே சுருங்கி காணாம போயிருது.